அரக்கோணத்தில் 3 ரயில்வே சுரங்க பாதைகளில் மழைநீர் சூழ்ந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், வணக்கம். விவரங்கள். தமிழகத்திலே அதிகபட்சமாக அரக்கோணத்தில் நேற்று 13 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கிறது. இதன் காரணமாக அரக்கோணம் நகரில் பல்வேறு இடங்களில் மழைநீரானது சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அரக்கோணம் அடுத்த புளியமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீராம் நகர், புளியமங்கலம் காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 420 குடும்பங்கள் வசித்து வருகிறது. இப்பகுதியை மக்கள் பாத்தீங்கன்னாக்கா ரயில்வே பாதையை கடந்து செல்ல வேண்டும். இந்த ரயில்வே பாதையை கடந்து செல்லக்கூடாது என்பதற்காக தெற்கு ரயில்வே நிர்வாகம் ரயில்வே சுரங்க பாதையானது அமைத்திருக்கிறது. இந்த ரயில்வே சுரங்க பாதையில் ஆள் உயரத்திற்கு மழைநீரானது சூழ்ந்திருப்பதன் காரணமாக அந்த 420 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் சுமார் 10 கிலோமீட்டர் சுற்றி கொண்டு அரக்கோணம் சேரக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. இதே போன்று அரக்கோணம் புளியமங்கலத்திற்கு செயல்பட்டு வரக்கூடிய ரயில்வே பொறியியல் பணிமனை அந்த பகுதியிலும் மழைநீரானது அந்த சுரங்கப்பாதையில் முழுமையாக தேங்கி இருப்பதன் காரணமாக அப்பகுதியில் செல்ல முடியாமல் ரயில்வே பாதையை கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதே போன்று அரக்கோணம் கைனூர் செல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதையிலும் மழைநீர் தேங்கி இருக்கிறது. இந்த சுரங்கப்பாதை பணிகள் கைனூர் சுரங்கப்பாதை பணிகள் தற்காலிகமாக பணி நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்தாலும் அதில் பொதுமக்கள் பயன்பாட்டில் ஈடுபட்டு வந்தனர். ஆனாலும் தற்போது அந்த சுரங்கப்பாதையிலும் மழைநீர் சூழ்ந்து இருப்பதன் காரணமாக கைனூர் பகுதியைச் சேர்ந்த சுமார் 600க்கும் மேற்பட்ட மக்கள் சுற்றி வரக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. தெற்கு ரயில்வே நிர்வாகம் பொதுமக்களின் வசதிக்காக இது போன்ற சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டாலும் ராட்சச மின் மோட்டார்கள் வைத்து இந்த மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என கிராம பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.